மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளை இருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சுன்னாவுக்கும் பித்ஆவுக்கும் மத்தியில் ஷஅபான் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த குத்துபாவின் ஊடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றும் ஒரு ஷஅபானை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஷஅபானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஷஅபானுக்கு அடுத்ததாக ரமலான் வர இருக்கின்றது. ரமலானை முழுமையாக அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். இந்த ஷஅபான் மாதத்தை நாங்கள் அடைந்து இன்றோடு 10 நாள் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 20 நாட்கள் எஞ்சி இருப்பதனால் இந்த ஷஅபான் மாதத்தில் உள்ள சுன்னாக்கள் என்ன, அதே போன்று எமது சமூகத்தில் உள்ள பித்அத்தான நடைமுறைகள் என்ன என்பதனை பற்றி சுருக்கமாக குறித்த நேரத்துக்குள் ஒரு சிறிய விளக்கத்தை இந்த குதுபாவினூடாக தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு மாசமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்ற அமல்கள் இருக்கின்றன. இந்த ஷஅபான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஷஅபான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விசேடமான அமல் என்ன என்று சொன்னால் நோன்பு பிடித்தார்கள். எந்த அளவுக்கு நோன்பு பிடித்தார்கள் சொன்னால், அதாவது ரமலானுக்கு அடுத்தபடியாக உள்ள 12 மாதங்கள்ல ரமலானுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய மாதம் எது என்று சொன்னால் ஷஅபான் மாதம். சில அறிவிப்புகள் எப்படி வந்தீங்க சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் முழுவதும் நோன்பு பிடித்தார்கள் அப்படி என்ற அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்புட அர்த்தம் என்னன்னு சொன்னால், முழுவதும் பிடிக்கவில்லை, அதிகமான நாட்களை பிடித்தார்கள். என்றால் இன்னொரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில பூரணமாக எந்த ஒரு மாதத்தையும் ரமலானை தவிர எந்த ஒரு மாதத்தையும் முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கவில்லை. ரமலானுக்கு அடுத்ததாக ஷஅபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு நோப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏனைய மாதங்கள்ல நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க, சுன்னத்தான நோன்புகள், இந்த ஷஅபான் மாதத்துல அதிகமாக நீங்கள் கவனம் எடுத்து நோன்பு பிடிக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். கேட்ட நேரம் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரணங்களை சொன்னார்கள். ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் யக்ஃபுலுன் நாசு அன்ஹு பைன ரஜப் வ ரமலான், அதாவது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில மக்கள் பராமுகமாக கவனமற்று இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் இந்த ஷஅபான் மாதம். அமல்கள்ல கவனம் இல்லை, அதனால நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் நோன்பு நோக்கிறேன், அதிகமாக நோன்பு நோக்கிறேன்
அப்படி என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இரண்டாவது காரணம் சொன்னார்கள், இந்த மாசத்துல துர்ஃபவுல் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைச்சனாகிய ரப்பிடம் அமல்கள் உயர்த்தப்படுகிறது, உயர்த்தப்பட்டு காட்டப்படுகிறது. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஉஹிப்பு அன் துர்ஃபஅ அமாலி வ அன ஸாயிம், நான் நோம்பாளியாக இருக்கின்ற நிலையில என்னுடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு காட்டப்படுவதை, உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன். அதனாலதான் நான் ஷஅபான் மாதத்துல அதிகமாக நோன்பு நோக்கிறேன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதன் ஜின் இந்த இரண்டு இனத்தையும் நான் படைத்தது எதற்காக என்று சொன்னால் என்னை மட்டும் வணங்குவதற்காகவே தவிர நான் இந்த ஜின்களையும் மனிதர்களையும் படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் இபாதத் செய்வது, அமல் செய்வது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா என் அடியான், எனது அடியான் அமல் செய்கிறானா என்பதனை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா சரி பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப ஒவ்வொருத்தட அமலும் 3 கட்டமாக அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. ஒன்று, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பகல் நேரம் செய்த அமல் இரவாகிறதுக்கு முன்னால அல்லாஹ்விடம் காண்பிக்கப்படுகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு இரவும் நாங்கள் செய்கிற அமல்கள் அடுத்த நாள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால அல்லாஹ்விடம் உயர்த்தப்பட்டு காட்டப்படுகிறது. இது யௌமியன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட எங்கட அமல்கள் காட்டப்படுகிற ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். எங்கட அமல்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், இவன் அமல் செய்கிறானா, எந்த அளவுக்கு அமல் செய்கிறான், இவனுடைய அமல்கள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் எது, ஏற்றுக்கொள்ளப்படாத அமல்கள் எது, இப்படி அல்லாஹ்விடம் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இரண்டாவது வகை, ஒவ்வொரு வாரமும், அதாவது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடம் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. துஅரதுல் அஅமாலு ஃபீ குல்லி ஜும்அத்தின் யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸ், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமையும் அமல்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகிறது. சஹீஹான செய்தி. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப எங்கட அமல்கள் வாராந்தம் செக் பண்ணப்படுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு நாளும் செக் பண்ணப்படுது, காலையில மாலையில. ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணப்படுது. ரைட், இவன் அமல் செய்யறானா, செய்த அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அமல்கள் எவை, அல்லாஹ்விடம் மறுக்கப்படுகிற அமல்கள் எவை, செக் பண்றான். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் தஆலா வருடாந்தம் அடியார்களுடைய அமல்களை செக் பண்றான். அதுதான் ஷஅபான் மாதம். வருடாந்தம் செக் பண்றது எப்ப, ஷஅபான் மாதத்துல. அதத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துர்ஃபவுல் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைச்சனாகிய அல்லாஹ்விடம் அமல்கள் உயர்த்தப்பட்டு காட்டப்படுகிற மாசம் ஷஅபான் மாசம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க 10 நாளை கடந்துட்டோம். இந்த 10 நாள்ல நான் பேசுற நான் உட்பட ஏண்ட அமல்கள் அல்லாஹ்விடம் காட்டப்படுகிறதே, அல்லாஹ் செக் பண்றானே. நாங்க உயிரோடு இருக்கின்ற பொழுது எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் தஆலா எங்களை படைச்சு எங்களுக்கு ரிஸ்க தந்து இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி இருக்கிறானோ அதை அவன் டெய்லி டெஸ்ட் பண்றான், செக் பண்ணி பார்க்கிறான், வாராந்தம் செக் பண்றான், வருடாந்தம் செக் பண்றான். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அமல்கள்ல ஆக பெரிய முன்மாதிரி.
வாழ்க்கையில ஒரு மனிதன், ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தை எப்படி கழித்தார்கள் சொன்னால், அதிகமான நாட்கள் நோன்பு பிடிச்சு கழிச்சாங்க. இந்த 10 நாள்ல பேசக்கூடிய நான், செவிமடுக்கக்கூடிய நீங்க, எங்கள்ல எத்தனை பேர் எத்தனை நோன்புகளை பிடிச்சோம்? அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கல் ஹிஜ்ரத்தி இலைய. அதாவது ஒரு சோதனை காலம், கஷ்டமான காலத்துல இபாதத் செய்வது, வணக்கம் செய்வது, என்னை நோக்கி ஹிஜ்ரத், அதாவது என்னிடம் ஹிஜ்ரத் செய்தது போல, அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹிஜ்ரத் செய்தால் எவ்வளவு நன்மையோ அந்த மாதிரி நன்மைக்குரிய ஒரு இபாதத் தான், அதாவது கஷ்டமான காலத்துல நோன்பு பிடிக்கிறது. இப்ப பாருங்க, ரமலான் மாசம் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து நோன்பு பிடிக்கிறது. குடும்பத்துல, வீட்டுல, கணவன், மனைவி, பிள்ளைகள், உம்மா, வாப்பா, உறவினர்கள், பக்கத்து வீட்டார்கள், ஊர் ஜமாத்தினர்கள், முழு முஸ்லிம் சமுதாயமும் ஊர் ஊராக, நாடு நாடாக, உலகம் பூராக ரமலான் மாசத்துல நோன்பு பிடிக்கிறாங்க. நாங்க நோன்பு பிடிக்கிறோம். அது கஷ்டம் இல்லை, குறவு. ஆனா யாருமே நோன்பு பிடிக்கிறதில்ல, எல்லாருமே அவனோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான கட்டத்துல நான் நோன்பு பிடிக்கிறேன் என்றால் அதற்கான கூலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜ்ரத் செய்தால் என்ன நன்மையோ அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டம், அதையெல்லாம் தாங்கி நான் என் ரப்புக்காக, நான் மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நான் நோன்பு பிடிக்கிறேன், இபாதத் செய்கிறேன் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முன்மாதிரியாக நின்று செய்து காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, ரமலான்ல பிடிக்கிற மாதிரி எல்லாம் ஷஅபான்ல நோன்பு பிடிக்கிறது. அப்ப இதுல நாங்க கவனம் செலுத்த வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், யார் ஒரு நாள் நோன்பு, ஒரே ஒரு நாள் நோன்பு அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கிறாரோ, அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், நரகத்தை விட்டும் அவரை 70 ஆண்டு கால தூரம் அல்லாஹ் தஆலா தூரப்படுத்துகிறான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் ஒரு நோன்பு பிடிக்கிறேன், ஒரு நாள், என் உள்ளத்துல எந்த முகஸ்துதியும் இல்லை, எந்த ரியாவும் இல்லை, யாருக்காக வேண்டியும், எந்த மனுஷனுக்காக வேண்டியும், யாரும் பாராட்டுறதுக்காக எந்த உலக நோக்கமும் இல்லை, அல்லாஹ்வுக்காக நான் பிடிக்கிறேன். அப்படி பிடித்தேன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்திலிருந்து அவர் தூரமாக்கப்படுவார். எந்த அளவு தூரமாக்கப்படுவார்? 70 வருட கால தூரம் அளவு அவர் நரகை விட்டு தூரப்படுத்தப்படுவார். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் மாறணும், எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகம் மட்டுமல்ல, மறுமை பற்றியும் சிந்தனை செய்ய வேண்டும். எங்கட கண் முன்னால எத்தனை பேர் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். லிஸ்ட போட்டு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், நாங்க எங்கட குடும்பத்துல, எங்கட வீட்டுக்குள்ள, அக்கம் பக்கத்துல, எங்கட ஊர்ல, தெரிஞ்சவங்கள்ல, தெரியாதவர்கள்ல எத்தனை பேரை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம், எத்தனை பேருடைய ஜனாசா தொழுகையை நாங்கள் தொழுதிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாங்கள் கஃன் செய்திருக்கிறோம், எத்தனை பேரை நாங்கள் குளிப்பாட்டி இருக்கிறோம். ஒரு நாள் என்னையும் குளிப்பாட்டுவார்கள், ஒரு நாள் என்னையும் கஃன் செய்வார்கள், ஒரு நாள் என்னையும் தொழுவிப்பார்கள், ஒரு நாள்
என்னையும் கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டு வருவார்கள். இந்த எண்ணம் எங்கள் எல்லோரும் வர வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த உலக வாழ்க்கை உலகத்துக்குத்தான். நாங்க உலகத்துல வாழும் வரைதான் உலகத்தில் உள்ள எல்லாம் அனுபவிக்க முடியும். மௌத்தாயிட்டோமா, நாங்க மறுமைக்காக, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக எதனை நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அந்த சம்பாத்தியத்தோடு, அந்த அமலோடு, அந்த இபாதத்தோடு தான் நாங்கள் போறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான விஷயம், இந்த ஷஅபான் மாதம், இந்த மாதத்துல எங்களோட அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, அமல்கள் அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படுறேன்னு சொன்னா எங்கள்கிட்ட அமல் ஈக்கணுமே, எங்கள்கிட்ட அமல்கள் இருக்க வேண்டுமே. எங்கள்கிட்ட என்ன அமல் இருக்குது, எங்கள்கிட்ட என்ன நாங்க அமல்களை சேமிக்கிறோம், எதிர நாங்க கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகிறோமா, நாங்க சரியான முறையில ஐவேளை தொழுகையை தொழுகிறோமா, நாங்கள் முன்பின் சுன்னத்துகளை, சுன்னத்தான அமல்களை நாங்கள் செய்கிறோமா, நாங்கள் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறோமா, அல் குர்ஆனை ஓதுகின்றோமா, இப்படி நாங்க என்ன அமல்களை, அல்லாஹ்க்கு ஏன் அமல்கள் உயர்த்தப்பட்டு காட்டப்படுகிறது சொன்னா காட்டப்படுறதுக்கு என்ன அமல்களை நாங்க சேவிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நான் நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்ப அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதம், அமல்கள் அல்லாஹ்விடம் காட்டப்படுகிற மாதம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த மாசத்துல அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு வழிகாட்டல் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விடுபட்ட நோன்புகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ஷஅபான் மாதத்துல, சென்ற ரமலான்ல விடுபட்ட நோன்புகளை இந்த ஷஅபான் மாதத்திலே அவர்கள் கலா செய்வார்கள். அப்படி என்ற ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். அவர் விடுபட்ட நோன்புகள் இருந்தால் அதை நாங்களும் நோன்பு பிடிக்கிறதோட அதே போன்று பெண்களுக்கும் நாங்கள் நினைவூட்ட வேண்டும். ஷஅபான் மாதம் 10 முடிஞ்சு, இன்னும் ஒரு 20 அல்லது 19 தான் இருக்கிறது. இந்த நாட்கள்ல விடுபட்ட நோன்புகள் இருந்தால் இந்த நாட்களை எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி என்ற அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் கட்டாயம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஷஅபான் மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய இந்த அமல்களோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத அமல்கள் எங்களோட சமூகத்திலே புகுந்திருக்கிறது. அதை கட்டாயம் நானும் நீங்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்க அமல் அமல் என்று சொல்லி, இபாதா இபாதா என்று சொல்லி, அமல்கள்ல இல்லாத ஒரு அமல, இபாதத்துகள்ல இல்லாத ஒரு அமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாத ஒரு அமல நாங்க செஞ்சோம் என்றால் அதுக்கு நன்மை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. யார் ஒரு அமலை செய்கிறாரோ அந்த அமல் எங்கட மார்க்கத்துல, எங்கட கட்டளையில இல்லாத ஒரு அமல், அப்படி ஒரு அமலை யார் செய்கிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ஒரு சம்பவம் நடக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நோன்பு, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நோன்பு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தொழுகை, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தொழுகை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமல், ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அமலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். நீங்க சஹீஹுல் புகாரில 5063வது இலக்கத்தை எடுத்து பாருங்க. 5063. இந்த ஹதீஸ்ல என்ன வருது என்று சொன்னால், 3 சஹாபாக்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்கே மனைவிமார்கள்ட்ட கேட்கிறாங்க, யஸ்அலூன அன் இபாதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அமல்களை பற்றி, இபாதத்தை பற்றி கேள்வி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் காலத்துல எப்படி அவனோட இபாதத், இரவுல எப்படி இபாதத், அவனோட வணக்கங்கள் எப்படி அப்படி என்றதை விசாரணை செய்து ஃபலம்மா உஹ்பிரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன அமல்களைத்தான் செய்வார்கள் அப்படி என்று சொல்லப்பட்ட நேரம், அன்பார்ந்த சகோதரர்களே, போனவங்க எப்படி நினைச்சாங்கன்னு சொன்னால், கஅன்னஹும் தகால்லுஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிற இபாதத்துக்கு தானே இப்ப இவருக்கு அறிவிக்கப்பட்ட இந்த இபாதத், இவங்க இவ்வளவுதான் செஞ்சாங்க அப்படி என்று அறிவிக்கப்பட்ட அந்த இபாதத்தை இந்த போன 3 பேரும் என்ன நினைச்சாங்கன்னு சொன்ன அந்த இபாதத்தை பத்தி, இது போதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச அந்த இபாதத்து போதா? சுப்ஹானல்லாஹ். கஅன்னஹும் தகால்லுஹா, அந்த இபாதத்தை, ரசூலுல்லாஹ் செஞ்ச இபாதத்தை குறைவாக மதிப்பிட்டார்கள், இது போதா? மேலும் சொன்னார்கள், வஐன நஹ்னு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிடுகின்ற பொழுது நாங்க எங்க, கது குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், முன் செய்த பின் செய்கின்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க, நாங்க எங்க? ரசூலுல்லாஹ் செஞ்சது ரசூலுல்லாஹ்வுக்கு போதும், எங்களுக்கு போதா? எங்களுக்கு போதாது, நாங்க ரசூலுல்லாஹ்வை விட அதிகமாக செய்ய வேண்டும் அப்படி என்று நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ்வோட காலத்திலேயே நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நடக்குது. அன்பான சகோதரர்களே, அதுல ஒரு ஆள் முடிவெடுத்தார், என்ன தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நான் இரவு முழுக்க நின்று வணங்க போகிறேன், தூங்குறல, நான் தூங்க மாட்டேன். 2வது ஆள் சொன்னாரு, நான் பகல் காலம், பகல் முழுக்க, காலம் முழுக்க நான் என்ன செய்ய போறேன், நோன்பு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஆள், நான் திருமணம் முடிக்க மாட்டேன், திருமணமாகாமல் அமல் செய்ய போகிறேன் அப்படியே நான். அன்பான சகோதரர்களே, இப்ப எங்கட பார்வையில, எங்கட சிந்தனையில இது ஒரு நோன்புக்காக இப்படி ஒரு வார்த்தை சென்றது பிழையா? ஒரு நோம்பத்தானே பிடிக்க போறாரு. எப்படி நோம்பு பிடிக்க போறாரு? அதாவது காலம் முழுக்க நோம்பு பிடிக்க போறாரு. 7 மணி நேரம் பிடிக்கட்டுமே, ஒரு அமல் தானே, அப்படித்தான் நாங்க யோசிப்போம். இரவுல தூங்காம காலம் முழுக்க எத்தனை நாள் உயிரோடு இருப்பாரோ அத்தனை நாட்களும் இரவுல தூங்குறதுல விடிய விடிய இரவு வணக்கம், இரவு தொழ போறாரு, தொழுகதானே அப்படி என்று சொல்லி நாங்க நினைப்போம். ஆனா அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுது. அவங்க கேட்டாங்க, அன்தும் உள்ளதி குல்தும் கதா வகதா, இப்படி சொன்னது நீங்க தானா? இப்படி எல்லாம் முடிவுகள் எடுத்துக்கொண்டது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, நான் உங்களிலேயே அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சுகின்றவன், அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகின்றவன் நான் என்ன செய்கிறேன், அசூமு வ உஃப்திர், நான் நோம்பு பிடிக்கிறேன், நோம்பு பிடிக்காமலும் இருக்கின்றேன். அதே போன்று இரவு வணக்கத்திலே ஈடுபடுகிறேன், வ அகூமு வ அர்குத், அதே போன்று நான் தூங்குகிறேன், வ அத்தஸவ்வஜு நிசா, நான் பெண்களை திருமணம் முடிக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின், யார் எனது சுன்னாவை, எனது நடைமுறையை புறக்கணிக்கின்றாரோ
அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நோம்பு பிடிக்கிறவரை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், நோம்பு பிடிக்கிறவரை பார்த்து நீங்க ஏண்ட கூட்டம் அல்ல, நீங்க அஹ்லு சுன்னா இல்ல, நீங்க ஏண்ட வழிமுறையில இல்ல, நீங்க முஸ்லிமே இல்ல, அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யார் என்றா, நோன்பு எப்படி நோம்புன்னா ரசூலுல்லாஹ் காட்டி தந்த நோன்பு அல்ல, ரசூலுல்லாஹ் காட்டி தராத நோன்பு. சுப்ஹானல்லாஹ். வருதா இல்லையா? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த நோன்பு என்றா எச்சரிப்பாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் காட்டி தராத நோன்பு, ரசூலுல்லாஹ் சுன்னால, ரசூலுல்லாஹ் வழிமுறையில இல்லாத நோன்பு. நீங்க நோன்பா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சுன்னால இல்ல என்றா அது ரசூலுல்லாஹை சார்ந்தவர் அல்ல. அதே மாதிரி தொழுகிறவரை பார்த்து, இரவு வணக்கம் லேசான வணக்கமா, இன்றைக்கு பர்லான தொழுகை தொழுறாக்களை காண்றதே கஷ்டம். அதுல பர்லான தொழுகையின் தொழுது இரவு முழுக்க நான் நின்று வணங்க போகிறேன்னா எவ்வளவு பெரிய தியாகம். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, அப்படி தொழக்கூடியவரை பார்த்து, தொழ முடிவெடுத்தவரை பார்த்து நீங்க ஏண்ட கூட்டம் இல்ல, நீங்க ஏன சுன்னால இல்ல, அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? முகத்துக்கே சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் சொன்னால், தொழுகைன்னா நாங்க நினைக்கிறது தொழுகை இல்ல, சுன்னால இருக்கணும், நபி வழியில இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் காட்டி தர வேண்டும். அவ யாரை பார்த்து எச்சரிக்கை செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத தொழுகை. அப்படி தொழுவதாக முடிவெடுத்தவரை பார்த்துத்தான் நீங்க என்னுடைய கூட்டம் அல்ல, என்னை சார்ந்தவர் அல்ல, அப்படி என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். மேலும் திருமணமாகாம நோம்பு பிடிப்பேன் இல்ல, அத்தஸவ்வஜு நிசா, நான் பெண்களை திருமணம் முடிக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி, சுன்னா, இந்த சுன்னாவை, நபி வழியை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அன்மத சகோதரர்களே, ரஜப் மாசத்துல 27வது நாள், ரஜப் மாசத்துல 27வது நாள் மிஅராஜ் என்று சொல்லி என்ன சில சகோதரர் செய்யறாங்கன்னு சொன்னால், மிஅராஜ் நோன்பு என்று பிடிச்சாங்க, தெரியாம அறியாம. இப்ப நாங்க பார்க்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ரஜப் மாசத்துல 27வது நாள்ல நோம்பு பிடிச்சாங்களா, மீராஜ் நோம்பு அப்படின்னு பிடிச்சாங்களா, பிடிக்க சொன்னாங்களா, சஹாபாக்கள் அப்படி பிடிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்களா? இவ்வளவுதான் நாங்க பார்க்க வேண்டியது. இல்ல, யாராலையும் காட்ட முடியாது, எந்த ஒரு மௌலவியாலையும் காட்ட முடியாது, எந்த ஒரு இமாமாலையும் காட்ட முடியாது. அன்பான சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில சுன்னால இல்ல, அதுதான் பித்ஆ, அதுதான் என்னது, புதிய வழிமுறை, புதிய இபாதத், புதிய அமல், அதுதான் பித்ஆன்னு சொல்றது. அன்பான சகோதரர்களே, அப்ப என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல இல்ல, ரசூலுல்லாஹ் செயல்ல இல்ல, ரசூலுல்லாஹ் அங்கீகாரத்துல இல்ல என்றால் ரசூலுல்லாஹ் சுன்னால, ஒட்டுமொத்த சுன்னாவோட நடைமுறையில இல்ல. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, நீங்க நோன்பு தான் பிடிக்கிறதா இருந்தாலும் அந்த நோன்பு இங்க இருக்கணும், ரசூலுல்லாஹ் சுன்னால இருக்கணும், ரசூலுல்லாஹ் நடைமுறையில இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்ல செயல்ல அங்கீகாரத்துல இருக்கணும். இல்லையா ஃபலைஸ மின்னா, நீங்க எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. அதே மாதிரி இந்த ஷஅபான் மாதத்துல என்ன செய்யறாங்க, செய்ய போறாங்கன்னு சொன்னால், ஷஅபான் மாதத்துல பராஅத் நோம்பு, அதாவது நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபான் 14க்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த நாளை விசேஷப்படுத்தி பராஅத் நோம்பு அப்படின்னு பிடிப்பாங்க. ஷஅபான் மாதத்துல பொதுவாக நோம்பு பிடிக்கலாம், திங்களும் பிடிக்கலாம், வியாழம் பிடிக்கலாம், வேற நாட்கள்ல பிடிக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கலாம். அதாவது ஐயாமுல் பீல், ஒவ்வொரு மாசமும் 13, 14, 15 அந்த நோம்பு பிடிக்கலாம், அதெல்லாம் பிடிக்கலாம், சும்மாவும் பிடிக்கலாம். ஆனால் பராத் நோம்பு அப்படி என்று சொல்லி விசேஷப்படுத்தி
அந்த நாள்ல இரவு வணக்கங்கள்ல விசேஷமாக ஈடுபட்டு அதுல 3 யாசீன்களை ஓதி இப்படி தனியான ஒரு இபாதத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது பித்ஆ. சுன்னால இல்ல, ரசூலோட சொல்லுல அது இல்ல, ரசூலோட செயல் அது இல்ல, ரசூலோட அங்கீகாரத்தில் அது இல்ல. எது இல்ல? பராத் நோன்பு என்பது இல்லை. அந்த நாளை நாங்களும் பிடிப்போம். எந்த வகையில பிடிப்போம் என்றால் 13, 14, 15 ஆகப்படுது, சுன்னால உள்ளது வருது, அதனால பிடிப்போம். ஷஅபான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடித்தார்கள், அதனால நாங்கள் பிடிப்போம். பராத் என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் பிடிக்க மாட்டோம். ஏனென்றால் அது இஸ்லாத்துல இல்ல, சுன்னால இல்ல. அன்பான சகோதரர்களே, அப்ப அது பித்ஆ. அப்படி பிடிச்சா பித்ஆ. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ நடைமுறைகள். பராஅத் ரொட்டி, ரொட்டி என்ன ஹராமா? ரொட்டி என்ன, அது எப்படி பித்அத் ஆகும்? அது ஒரு தர்மம், அது கொடுக்கிறது தானே, பிரச்சனை இல்ல. தர்மம் சாதாரணமாக கொடுத்தால் பிரச்சனை இல்லை. பராஅத் நாள், பராஅத் நாள் என்று விசேஷப்படுத்தி பராஅத்துடைய ரொட்டி என்று சொல்லி அதே நாள்ல நாங்க அது ஒரு பெரிய இபாதத்தாக, பெரிய ஒரு அமலாக, அது ஒரு புதிய அமலாக, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒரு அமலாக நாங்க செய்யறோமே, பித்ஆ. பித்அத் செஞ்சா என்ன? சில பேர் சரி நான் பித்அத் தான் செய்யறோம், என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகுல்ல பித்அத்தின் பலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு, வகுல்ல பலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னார்கள். அதுதான் பிரச்சனை. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் சுன்னா எது, பித்ஆ எது என்பதனை கட்டாயம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அமல்களின் போதும் நாங்கள் கட்டாயம் அறிந்து அமல் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅ பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சுன்னாவுக்கும் பித்ஆவுக்கும் மத்தியில் ஷஅபான் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் நான் சுருக்கமாக இன்னும் 2 செய்திகளை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாமுனா அஷ்ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்களோட உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, மனிபுதஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா. யார் இஸ்லாத்துல ஒரு பித்அத்தை கொண்டு வருகிறாரோ, ஒரு புதிய அமலை, ஒரு புதிய வணக்கத்தை யார் கொண்டு வருகிறாரோ, யார் இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, மனிபுதஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா, அத நல்லது என்றும் கருதுகிறாரோ, ஒரு பித்அத்தை கொண்டு வந்து அதை நல்லதாகவும் கருதுகிறாரோ, ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஹான ரிசாலா. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்துக்கு, ரிசாலத்துக்கு மோசடி செய்து விட்டார் என்று அவர் வாதிடுகிறார். ஏன்னா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் இன்றைய நாள் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல் குர்ஆன் வசனம் வருது. மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அங்க எந்த அமலும் மிஸ் ஆகல, அங்க எந்த இபாதத்தும் மிஸ் ஆகல, எந்த தொழுகையும் மிஸ் ஆகல, எந்த நோம்பும் மிஸ் ஆகல, எந்த திக்ரும் மிஸ் ஆகல, எல்லாமே காட்டப்பட்டாச்சு, சொல்லி தரப்பட்டாச்சு. ரசூலுல்லாஹ் தூதுத்துவத்துக்கு மோசடி செய்யவில்லை. ஆனா இன்றைக்கு ஒரு ஆள் ஒரு பித்அத்தை, ரசூலுல்லாஹ் நடைமுறையில இல்லாத ஒரு அமலை புதுசா கொண்டு வரார், அதை நல்லதாகவும் கருதுகிறார் என்றால்
அவர் என்ன சொல்ல வரார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தூதுத்துவத்தை சரியா செய்யல, அவன் ரிசாலத்தை சரியாக எத்தி வைக்கல, மோசடி செய்து விட்டார் என்று சொல்கிறார். அப்படி என்று யார் சொல்றாங்க? இமாமுனா அஷ்ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், அவங்களோட உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். அதே மாதிரி இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் பித்அத்து பித்அத்தான், பித்ஆ ரெண்டு வகை, ரெண்டு பித்அத்து. பித்அத்துன் மஹ்மூதா, புகழுக்குரிய பித்ஆ. அதே மாதிரி வ பித்அத்துன் மذ்மூமா, இழிவுக்குரிய பித்ஆ. அப்படி என்று ரெண்டா பிரிச்சு சொல்றாங்க. அதுக்கு நிறைய விளக்கம் காரணங்கள் இருக்குது. இதோட நிப்பாட்டி கொண்டா கன்ஃபியூஸ் ஆகிடுது. இது பித்அத்தை ரெண்டா பிரிச்சு ஒண்ட புகழுக்குரியது இன்னொன்று இகழுக்குரியது என்றா குழப்பமாயிருக்கும். அதை மட்டும் சொல்லி நிப்பாட்டினால் இல்ல, அதுக்கு பிறகு மிக தெளிவாக இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அந்த ரெண்டையும் பிரிச்சுட்டு அதோட சொல்கிறார், ஃபமா வாஃபக சுன்னஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. ஃபமா வாஃபக சுன்னஹ் ஃபஹுவ மஹ்மூத். எந்த பித்அத்து, அதாவது புதுசாக ஒரு செயல் வடிவம் கொண்டு வந்து ஒரு அமல் புதுசு மாதிரி இருக்கும், புதுசு மாதிரி நாங்கள் நினைப்போம். ஆனா அது ஃபமா வாஃபக சுன்னஹ், சுன்னாவுக்கு உடன்பாடாக அமைந்தால், சுன்னால ரசூல் நடைமுறையில சொல்ல செயல் அங்கீகாரத்துல அதுக்கான ஒரு அடிப்படை இருக்குது என்று சொன்னால் ஃபஹுவ மஹ்மூத், அது புகழுக்குரியது. அதே மாதிரி வமா காலஃப சுன்னஹ் ஃபஹுவ மذ்மூம், எது சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கிறதோ அது இவளுக்குரியது. அப்படி என்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, எல்லா இமாம்களும் சுன்னத்தை செய்யுமாறு தூண்டினார்கள், பித்அத்தை விடுமாறு எச்சரிக்கை செய்தார்கள். நாங்க இமாம்கள கூற்றுக்களை எடுத்து பார்த்தா இது விளங்கும். அப்ப குர்ஆனும் சொல்லுது, சுன்னா ஹதீஸும் சொல்லுது, இமாம்களும் சொல்கிறார்கள் சுன்னாவை செய்யுங்க, பித்ஆவை விடுங்க. அப்ப நாங்க எங்கட அமல்கள்ல எது சுன்னா எது பித்ஆ என்று பார்த்து நாங்க பித்ஆக்குள்ள மாட்டிக்கொள்ளாம, மாட்டினா என்ன நடக்கும்? அது வழிகேடு, நரகம் அப்படின்ற எச்சரிக்கை இருக்கிறது. எனவே நாங்க செய்கிற அமல், ரமலான் வருகிறது, இந்த ரமலான்ல எது சுன்னா, சுன்னாவை மட்டும் செய்யணும். ஷாபான்ல 20 எஞ்சிருக்கிறது, இதுல எது சுன்னா, எது அதாவது ரசூலுல்லாஹ் சுன்னாவுக்கு உடன்பட்ட அமல்கள், இதுகளை மாத்திரம் நாங்கள் தேடி செய்ய வேண்டும். அதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்யணும், உதவி செய்ய கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.